ஹாய் Hi guys, guys, வெல்கம் welcome பேக் back டு to our சேனல். channel. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா ஆல்ரெடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்ட விஷயம் தான். ஸோ பொண்ணுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா பையனா பொண்ணான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தனியாக ரிலீவ் பண்ணிருக்கேன். ஸோ மீதி ப்ராசஸ் வீடியோஸ்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வேலையில மட்டும் இல்ல, வீட்டாலையும் சரி, மெசேஜ்லயும் சரி, நிறைய பேர் குழந்தைக்கு பேர் வச்சாச்சா, என்ன பேர் வச்ச, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா இப்ப அதுலயே ஒரு சின்ன ப்ராப்ளம்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்து 3 டேஸ்ல அது நேம் வச்சிடணும். சோ அதுக்கான ஃபார்முமே கொடுப்பாங்க. ஆனா இப்ப புதுசா என்ன ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா? அதாவது ஏப்ரல் ஏப்ரல் 10க்கு அப்புறம் பிறந்த குழந்தைக்கெல்லாம் பேரு நகராட்சியில தான் போய் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல வைக்க கூடாது, பேர் வைக்கிறதுல நிறைய பிரச்சனை வருது, அதனால இங்க நிறைய சண்டை வருதுன்றனால இங்க பேர் எதுவும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க இப்பதான் குழந்தைக்கு பேர் வைப்போம்னு கேட்டதுக்கு, நீங்க குழந்தை பிறந்து 1 மாசம் கழிச்சு போய் உலக நகராட்சி போனீங்கன்னா வெறும் அட்ரஸ், அப்பா பேரு அம்மா பேரு வீட்டு அட்ரஸ் அது மட்டும் தான் வரும்னு சொன்னாங்க தவிர பேரோட பர்த் சர்டிஃபிகேட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 1 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டுதான் அங்க போயிட்டுதான் பேரு வைக்கணும்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? சரி, ஆக்சுவலி ஏப்ரல் 10ஓட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ வந்து நம்ம பேபி எப்ப பிறந்துச்சு? ஏப்ரல் 12. சோ ஏப்ரல் 12 ஜூலியஸ் ஃபீஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம பேபி பிறந்தாங்க. சோ அன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேர் வந்து வைக்க முடியாது சொல்லியாச்சா. சோ ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு அட்ரஸ் ரெடி பண்ணிட்டு அது மட்டும் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்தாங்க. சோ நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம்னா நேர்ல போயிட்டு கேட்க ஆரம்பிச்சோம். நேர்ல போய் கேட்டதுக்கு 1 மாசம் கழிச்சு வாங்க சொல்லுவோம். சோ ஏப்ரல் 12 முடிஞ்சு நான் எப்ப போய் கேட்டேன்னா மே 15 போய் கேட்டேன். சோ மே 15 போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஃபார்ம் வந்து கொடுக்குறோம், ஸோ நீங்க ஃபில் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்கு வந்து ஒரு ஃபார்ம் வாங்கணும். அதுல பாப்பாவோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட டீடைல்ஸ், ஸோ அவரோட டீடைல்ஸ் ரெண்டுமே எழுதிடும். ஸோ ரெண்டுமே எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் எடுத்துன்னு கொடுத்தேன். கவுண்டர்ல கொடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க, அகைன் 10 ரூபா ஃபார்ம் ஒண்ணு இருக்கும், ஸோ அதை வாங்குங்க, அதை வாங்கி வந்து பாப்பாக்கு பேர் வச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ஃபார்மை வாங்கி அது கூட வந்து ஆதார் கார்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே காசு காசு ஃபார்ம் கவர்மெண்ட் கொடுத்தது காலம் போய் இப்ப அது ஒரு டெண்டரா போட்டு ஒரு ஃபார்மோட விலை 10 ரூபா. ஆக்சுவலி அது ஒரு ஃபார்மோட விலை 1 ரூபா தான் இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட்லயுமே. ஸோ காப்பீஸ் வந்து நம்ம கேட்பாங்க, 5 ரூபா ஒரு காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எத்தனை காப்பீஸ் இருக்கும் அப்படியே வாங்கிப்போம், உடனே முடிஞ்சோம். இப்ப ப்ராசஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 ரூபா ஃபார்ம் வாங்கி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததும் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த பர்த் சர்டிஃபிகேட் நேம் மட்டும் வந்து ஸ்லாஷ் போட்டு கோடு போட்டு வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேர் வைக்கிற ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை வாங்கி என்ன பண்ணுவோம், அந்த இப்ப கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட், அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அம்மாவோட அப்பாட்டி யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், அது கூட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை ஒரு கவுண்டர்ல எடுத்து போய் கொடுத்துறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்ஷன்ஸ் பாக்குறாங்க. ஸோ ஆதார் கார்டுல அட்ரஸ் இதுல அட்ரஸ் சேமா இருக்கா, சைன் சேமா இருக்கான்னு எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பரா பார்த்துட்டு பேர் இதுதானா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பேர் கன்ஃபார்ம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுதான் குழந்தையோட வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாதான் ஆதார் கார்டு எடுக்க முடியும். அதனால எல்லாத்தையும் தெளிவா ப்ராப்பரா பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஜர் உடனே போய் பார்த்தோம்னா உடனே கரெக்ஷன்ஸ் முடிச்சுக்கலாம். இல்லையா 1 மந்த் லேட்டானா கூட அந்த லெஜர் பழைய லெஜர்ல இருந்து எடுத்து அந்த கரெக்ஷன்ஸ் பார்த்து அவங்க கிளியரன்ஸ் பண்றதுக்கு அதுக்கே ஒரு 2-3 மாசம் டைம் எடுக்கிறாங்க. சோ எங்க அப்பாவுக்குமே டெத் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அப்படிதான் இஷ்யூ ஆச்சு. சோ இன்ன வரைக்கும் அந்த இஷ்யூ வந்து எங்களால கிளியரன்ஸ் பண்ண முடியல. சோ கமிங் டு தி பாயிண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஃபார்ம்ல பேர் எழுதி கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சுட்டு சலான் ஒண்ணு கொடுத்தாங்க. சோ சலானை வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பர்த் கையில கொடுத்துருவாங்கன்னு ஆசையா இருக்கும். அப்பதான் வச்சாங்க இங்க ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. 1.5 மாசம் ஆல்ரெடி 1 மாசம் கழிச்சு வந்திருக்கோம். ஃபார்ம் வாங்கி கையில ரெடியா சலான்னு வச்சிருக்கும் போது இன்னொரு 1.5 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சொல்றதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பிறந்தோடனே மாசத்துல இருந்தே செல்வ மகள் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். அததான் போடலாம்னு இருந்தோம். பெண் குழந்தை பிறந்தா அது பண்ணலாம்னு இருந்தோம். பேர் வச்சுட்டு ஆதார் கார்டு தானே உடனே எடுத்துடலாம்னு இருந்தோம். ஆனா ஏப்ரல் 10க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களா அது மாதிரி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்.
இதுக்கே 1 மாசம், சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1 மாசம், அதுக்கப்புறம் பேரு வச்சுட்டு அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1.5 மாசம், 1.5 மாசம். அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு எடுத்து அது 1 மாசம், 15 days 15 நாள் ஆகுது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 4 மாசம் இதுலயே போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆதார் கார்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிபிகேட் வச்சுதான் பொன்மகள் ஸ்கீம்ல பதிவு முடியும். போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பொன்மகள் ஸ்கீம் இருக்கும். பொன் குழந்தை பண்ணா நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீம் போடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஸ்கீம் பத்தின சின்ன டீடைல் மட்டும் சொல்லிடுறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீடா முடிச்சுக்கலாம். சோ அந்த ஸ்கீம்ல என்ன பாத்தீங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பொன்மகள் ஸ்கீம் ஆர் செல்வ மகள் ஸ்கீம் சொல்றாங்க. சோ அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் கட்ட ஆரம்பிச்சலாம். சோ நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் 1000 rupees 2000 rupees மினிமம் ஸ்டார்டிங். சோ உங்களால எவ்வளவு அமௌண்ட் முடியுமோ அவ்வளவு போடலாம். போட்டுட்டே வந்தீங்கன்னா 15 வருஷம் கட்டினா போதும். 21வது வருஷம் நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ நடுவுல உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைன்னா குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது காலேஜ் ஃபீஸ் கட்டது தேவைப்படுது. சோ ஏதாவது பிசினஸ் இருக்கு, அப்ப அந்த அமௌண்ட் வந்து நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். என்ன பொறுத்தவரை நீங்களே கேட்டீங்கன்னா 15 வருஷம் கட்டிட்டு 21வது வருஷம் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சொல்லலாம். சோ பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 8.2%. வேற எந்த பேங்க்லயும் சரி எங்கேயுமே இது மாதிரி கொடுக்கறது இல்ல. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறதுல மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதனால இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம். சோ ஸ்கீம் முடிஞ்சது, ஃபார்ம் பத்தியும் சொல்லிட்டோம். என்னடா இன்னும் பாப்பா பேர் சொல்லலையேன்னு எதிர்பார்க்கறாங்க. பாப்பா பேர் ரிவீல் பண்ணலாமா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கே, என்ன? அதுதான் முக்கியமான ஸ்கீம். சோ இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 2 years பேக் ஒரு 1 years பேக் இந்த ஸ்கீம் புதுசா பொன் குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. என்ன தெரியுமா? தெரியலையே. சோ ஆண் குழந்தை பிறந்தா வேஸ்ட் பெலோஸ் ஒண்ணுமே கிடையாது போல. பெண் குழந்தை பிறந்தா தேவதிக்கான ஒரு கியூட்டான ஸ்கீம் தான் இப்ப வந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்தவங்க பால்வாடியில போயிட்டு அவங்கவுங்க அங்கன்வாடியில போயிட்டு அவங்களோட குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு புக் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சோ RCIH நம்பர்னு ஒண்ணு இருக்கும். அந்த நம்பரை அந்த நம்பரோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் புக் ஜெராக்ஸ், பாப்பாவோட பர்த் சர்டிபிகேட் அண்ட் ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் போய் நம்ம சப்மிட் பண்ணோம்னா 15,000 rupees குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ரியலி? எஸ். உண்மையாவா? அப்ப அந்த 50,000 தான் எனக்கு. நோ கொடுக்கறது. சோ அந்த 50,000 குழந்தைக்காக கொடுக்குறாங்க, பொன் குழந்தைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்க மாட்டேன். சோ அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே வந்து பொன்மகள் ஸ்கீம்ல நம்ம போட்டோம். சோ 8.2% இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஒரு நல்ல அமௌண்ட் வந்து குழந்தைக்கு அப்படியே போட்டோம்னா நல்ல ஒரு சேவிங்காவும் இருக்கும், அவளுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டும் வந்துடும். என்ன பேருன்னு சொல்லுங்க, அதுக்குதான் எல்லாரும் பேர் சொல்லிடலாமா? ஓகே, ஆல்பபெட்டிக் பொறுத்தவரைக்கும் ஏல தான் வந்து பேர் வச்சிருக்கோம். சோ பேர் பாத்தீங்கன்னா எங்க குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா கிளார் அனாயா ஜூலியஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிளார் அனாயா ஜூலியஸ். ஜூலியஸ் பீஸ்ல போறதுனால அவங்களோட பேர் வச்சிருக்கோம். சோ அந்த அது இல்லாம கிளார் தான் எங்க ஃபேமிலி நேம், அதனால பொண்ணுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வருது. அனாயான்றதுதான் பாப்பாவோட நேம். அது இல்லாம மொத்தமா கிளார் அனாயா ஜூலியஸ். சோ அனாயோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டால் கிஃப்ட் ஆஃப் காட். சோ கடவுளால் பரிசு, கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் குழந்தையோட மீனிங். அவளோட பேரு பாத்தீங்கன்னா கிளார் அனாயா ஜூலியஸ். நாங்க ரிவீல் பண்ணிட்டோம். சோ இதான் குழந்தையோட பேரு. சோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.